பாதுகாப்போடு ஏற்றுகிற கொடி இவருடைய முப்பாட்டன் கட்டிய செங்கோட்டை. மயிலாப்பூர் கும்பலே, உங்களிடத்தில் என்ன வரலாறு இருக்கிறது? கைபர்வாளன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்க்கு வந்த ஒரு கூட்டம். இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஐயோ, வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த இனம். இந்த இனத்தை அந்நியன் என்று சொல்வதற்கு எந்த அயோக்கிய பெயர்களுக்கும் யோக்கியது இல்லை. மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு. மிக நெருக்கடியான நேர நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மத்திய பாசிச நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த மாநாட்டின் தலைவர், மாவட்ட தலைவர் ஏஜிஸ் அகமது அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற நசீர் அகமது அவர்களே, ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் அஸ்லாம் பாஷா அவர்களே, எனக்கும் பின்னால் எழுச்சியுரை ஆற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருமகனார் ஜவஹருல்லா அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு எழுச்சியுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை நண்பர் அப்துல் சமத் அவர்களே, பேசி சென்றிருக்கிற மேற்பிற்குரிய அண்ணன் அழகிரி அவர்களே, துரைமுருகன் அவர்களே, மக்சூத் இம்ரான் அவர்களே, துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற எண்ணற்ற அரசியல் கட்சியின் ஆளுமைகளே, என்னோடு வருகின்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சுதாகர் அவர்களே, மாநில துணை அமைப்பு செயலாளர் சையத் ஜலாவுதீன் அவர்களே, வேலூர் மாநகரத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஐயப்பன் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, கோபி அவர்களே, கோபால் அவர்களே, காசிம்பாய் அவர்களே, சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இரவு மணி 9:30 நெருங்கிவிட்டது. இங்கு ஒரு இருக்கை கூட காலி இல்லை. மூளையே காலியாக இருக்கிற மோடி கும்பலுக்கு நாங்கள் காலியாக விடமாட்டோம். எங்கும் மக்கள் வெள்ளம் நிறைந்திருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆர்ப்பரித்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதற்காக இந்த மாநாட்டை பேராசிரியர் அவர்களும் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியும் இங்கு நடத்துகிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய அனைத்து தலைவர்களும் மிக சுருக்கமாக நேரத்தின் அருமை கருதி எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் மத்திய நரேந்திர மோடி ஆட்சியும் அமித்ஷா கும்பல்களும், நீங்கள் யாரா எங்ககிட்ட வந்து ஆவணம் கேட்கறதுக்கு கொப்பம் போவனன்னு நான் கேட்கிறேன். நீங்க யார்? நான் கேட்கிறேன். இந்த நாட்டை இதை குறித்து, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து மாநாடு நடத்துகிற, பேரணி நடத்துகிற, பொதுக்கூட்டம் நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியினை பார்த்து கேட்கிறேன். இதற்காக இரவு பகல் உட்கார்ந்து கொண்டு முகநூல்களே பதிவிடுகின்ற RSS இந்து பரிவார கும்பலை பார்த்து கேட்கிறேன். இந்த நாட்டின் விடுதலைக்கு வித்தாக விழுந்த எனது மாவீரர் திப்பு சுல்தான் வாரிசுகள், என் இஸ்லாமிய சகோதரர்கள், அமித்ஷா கும்பலே, மோடி கும்பலே, எச் ராஜா கும்பலே, மயிலாப்பூர் கும்பலே, உங்களிடத்தில் என்ன வரலாறு இருக்கிறது? என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், மச்சான்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஈகம் செய்திருக்கிறான், தியாகம் செய்திருக்கிறான். இன்றைக்கும் 80 வயது 90 வயது ஒட்டிய என் இஸ்லாமிய தந்தை, என் தகப்பனார், என் அப்பன் சொல்லுகிறான், என் மண் இந்த மண், என் நாடு இந்த மண், என் கட்டை இந்த மண்ணில் தான் விழுகிறானே. அந்த தியாக சீரர்களை பார்த்து நிதின் கட்காரி என்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்தவன் சொல்லுகிறான், இந்த நாட்டுடைய மத்திய அமைச்சராக இருந்த சொல்லுகிறான், உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகள் இருக்கிறது, உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பல நாடுகள் இருக்கிறது, ஏன் இந்தியா இந்து தேசமாக மாறக்கூடாது? ஏன் இது இந்து தேசமாக நாங்கள் அறிவிக்க கூடாது என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், இந்தியா என்கிற இந்த தேசத்தை கட்டமைத்ததிலிருந்து, இந்த தேசத்தில் வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினத்திலே நீங்கள் டெல்லி செங்கோட்டையிலே பாரத பிரதமராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற நரேந்திர மோடி கும்பல்களே, பாதுகாப்போடு ஏற்றுகிற கொடி இவருடைய முப்பாட்டன் கட்டிய செங்கோட்டை. ஞாபகம் வைத்துக்கொள். எங்கூட்டு செங்கோட்டில் ஏறி கொடியேற்ற வந்த நீ எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போ, சவுதி அரேபியாவுக்கு போ,
ஈராக்குக்கு போன சொல்றிய உங்களுடைய கூட்டம், உங்களை இயக்குகிற கூட்டம் இந்த நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கைபர்வாளன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்க்க வந்த ஒரு கூட்டம். என் மண்ணின் மைந்தர்களை பார்த்து, என் மண்ணின் மன்னர்களை பார்த்து பேசுகிறாய். சுதந்திர இந்தியா கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு முன்பாக 560 சமஸ்தானங்களில், பெரும்பான்மை சமஸ்தானங்களில் தங்கம், வைரம், வைடூரியம், வைரந்த மாணிக்க கற்கள், கோமேத கற்கள் என்று அள்ளி அள்ளி இந்த தேசத்தின் கஜானாவுக்கு பங்களித்தவன் இஸ்லாமிய சகோதரன். காந்தியை சுட்டுக்கொண்ட உங்களுக்கு எங்கடா தெரியும்? காந்தியினுடைய சத்திய சோதனையில் குறிப்பிட்டிருக்கிறார், என் இஸ்லாமிய 2 அண்ணன் தம்பி உறவுகள் தான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தியாக வரலாறு வாழ்ந்த அந்த குடும்பங்கள். அன்றைய மதிப்பில் 1947க்கு முன்பாக 150 கோடியை அள்ளி கொடுத்தவன் இஸ்லாமியன். ஹெச் ராஜா, மயிலாப்பூர் மாமி கும்பல்களே, உங்கள் பங்களிப்பு என்னடா? உங்கள் பங்களிப்பு என்ன? காந்தியும் ஜவஹர்லால் நேரும் அல்லது ஜின்னாவும் அல்லது கண்ணியமிகு காயத் மில்லத்தும் இங்க இருக்கிற இந்த தேசத்தின் தந்தையாக நாம் மதிக்கின்ற எந்த ஒரு தலைவனாவது விடுதலை போராட்டத்தின் பங்கில் உங்கள் பங்களிப்பு இருக்கிறதா? டெல்லி செங்கோட்டையில் எங்கள் பங்களிப்பு இருக்கிறது. ஏன்? உலகத்தின் அதிசயங்களில் லட்சக்கணக்கான உலக நாடுகள் வந்து சுத்தி பார்த்து வியந்து வியந்து பார்க்கிறானே, தாஜ்மஹாலும் எங்கள் முன்னோர்கள், எங்கள் ஷாஜகான், எங்கள் மன்னர்கள் கட்டியது. இந்தியாவின் முக்கிய ஸ்தலங்கள் பார்க்கிற இடங்களிலே டூரிஸ்ட் போகும்போது போடுவான் 1 2 டெல்லியில் பார்க்கிற இடம் ஜும்மா மஸ்ஜித், டெல்லி செங்கோட்டை, இந்தியா கேட்டு. இந்தியா கேட்டின் கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது வெறும் கற்களில் பொறிக்கப்பட்ட பெயர்கள் அல்ல, எங்கள் ரத்தத்தால் எழுதப்பட்ட இந்திய வரலாற்று விடுதலைக்காக தியாகம் செய்த, உயிர் தியாகம் செய்த எங்கள் வம்சத்தினுடைய பிள்ளை செல்வங்களுடைய பெயர்கள், என் முன்னோருடைய பெயர்கள். நான் கேட்கிறேன், யாரை பார்த்து எங்க வந்து நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க, உங்களுக்கு குடியுரிமை, நீங்களாம் இந்த நாட்டில் இந்தியர்களாக உங்களை அறிவிக்கணும்னா நீங்க ஆதார் கார்டு கொடுங்க, ரேஷன் அட்டை கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க. இதை கேட்கறதுக்கு உனக்காக அதிகாரம் கொடுத்தான்? நான் கேட்கிறேன், நீ இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறையா? இல்ல, ஓட்டிங் மிஷின்ல தில்லு முள்ளு பண்ணி இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்த கும்பலே. இங்க இந்திய நாட்டில் வாழ்கின்ற 20 கோடி இஸ்லாமிய சகோதரன் உனக்கு வாக்களித்தானா? என் தமிழ்நாட்டில் வாழ்கிற 50 லட்சத்துக்கு மேற்பட்ட என் இஸ்லாமிய சகோதரன் உனக்கு வாக்களித்தானா? நான் கேட்கிறேன். ஆனா நீ ஏன் காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட, ஜவஹர்லால் கொள்கை, பஞ்சசீல கொள்கையை ஏற்றுக்கொண்ட என் இந்திய நாட்டில் வாழ்கிற எந்த இந்து மக்களும் இவனுக்கு வாக்களிக்கல? இந்த கும்பல் பிராடு கூட்டம் பிராடு பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கிறான். இது வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டிற்கு எண்ணற்ற தியாகம். நான் கேட்கிறேன், கொடியேற்றுற செங்கோட்டையில் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 5 கொடியேற்றுறீங்களே, இந்த மூவர்ண கொடியும் இந்த அசோக சக்கரத்தையும் உருவாக்கியது என் இஸ்லாமிய தாய் என்கிற வரலாற்று உங்களை குத்தவில்லையாடா? குத்தல? நீங்க ஆர்எஸ் வச்சிருக்கீங்க, விஹெச் வச்சிருப்பீங்க, என்னென்ன அமைப்பு வச்சிருக்கீங்க, இந்து முன்னணின்றீங்க, ஏதோ சந்து முன்னணிலாம் நடத்துறீங்களே. எந்த சந்து முன்னணியில் இந்து முன்னணி அலுவலகத்தில், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்கு, இந்த தேசத்தின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை நினைவு கூர்ந்து தேசிய கொடிகளை தங்கள் நெஞ்சில் சுமந்து அந்த அலுவலகத்தில் கொடியேற்றி வரலாறு உண்டா? ஆனால் இந்த மனிதநேய மக்கள் கட்சி மலர்வதற்கு முன்பாக தமுமுக அலுவலகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தேசிய கொடி எங்கள் பேராசிரியர் பெருமகனும் என் இஸ்லாமிய சகோதரனும் ஏற்றி மகிழ்கிறான். ஏன்? கண்ணியம் காயத் மில்லத் சொன்னார். நான் கூட கடந்த வாரம் பேட்டையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன் பேசினேன். இந்த தேசத்தின் தந்தையாக விளங்கியவர்கள். நான் கேட்கிறேன், இந்த நாட்டை எப்படி நேசிக்கிறான்? இன்னைக்கு சங்கி கும்பல் கொண்டு வந்த இந்த சண்டியர் சட்டத்தை எதிர்த்து என் மக்கள் லட்சக்கணக்கில் இந்திய முழுவதும் திரண்டு வீதிக்கு வந்து போராடுகிறான். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் 10,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர் கூடுறான். ஒரே ஒரு அசம்பாவிதம், ஒரே ஒரு கீறல் இந்து கோயில்களுக்கோ, இந்து முன்னணிகளுக்கோ, சந்து முன்னணிகளுக்கோ, ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கோ, ஹச் ராஜாக்களுக்கோ. தயிர் சாதம் சாப்பிட்ற நீ டிவிலையும் பேட்டி கொடுக்கும்போது மட்டும் எம்பி கொடுக்குற நல்லி எலும்பு சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கிறோம்? உனக்கே அவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா கொழுப்பையே உணவா சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? எதற்காக கட்டுப்படுகிறான்? அல்லாஹ் என்கிற ஒரு தெய்வத்திற்காக இஸ்லாமியர்கள் அடிபணிந்து போகிறான். உனக்கு அடிந்து போகல. நீ பாபர் மசூதியை இடிப்ப, இல்லாத ராமர் சிலையை கொண்டு போய் அங்கே வைப்ப, நீதிமன்றமே சொல்லும் இங்க ராமர் கோயில் இருந்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லும். 450 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தொழுகை செய்த இடம்னு சொல்லும். இது இஸ்லாமியர்கள் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்துக்கிற இடம்னு சொல்லும்.
எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் 1992 பாபர் மசூதி இடித்தது சட்ட விரோதம், கிரிமினல் குற்றம்னு சொல்லும். எல்லாம் சொல்லிவிட்டு நரேந்திர மோடி ஆட்சி பரிபாலனை இருக்கிற இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இந்து கோயில்களை கட்டி கொடுங்கள் மத்திய அரசு என்று உத்தரவு போடும். அதையும் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு இந்திய இஸ்லாமியர்கள் ஒன்றும் கேன பயல்கள் அல்ல. நாங்கள் திப்பு சுல்தான் வாரிசுகள் என்பதற்காக அமைதி காக்கிறோம். உன் அரசியல் சாசன சட்டத்தை புரட்சியாளர்கள் ஏதி அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நியாயத்தோடு நேர்மையோடு நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இவன் அமைதி காக்கிறான். இந்த அமைதியை நீ வேறு விதத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நட்டமல்ல, உன் இந்திய திருநாட்டிற்கு தான் நட்டம். எழுதி வைத்துக்கொள் நரேந்திர மோடியே, எழுதி வைத்துக்கொள். அமைதியா இருக்கிறவனை போய் சும்மா குட்ட உன்னை கேட்ட முத்தலக்கு சட்டம் கேட்டானா? பேராசிரியரோ மனித மக்கள் கட்சியோ தமுமுகவோ இன்னும் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளோ ஜமாத்து உள்ளாங்களோ அஸ்ரத்துகளோ கூடி கூட்டம் போட்டு கட்டம் கேட்டானா? என்ஐஏ சட்டம். அதுல நான் முஸ்லீம் தாடி வச்சிருந்தா தீவிரவாதி, கொல்லா போட்டா தீவிரவாதி, அயோக்கிய பையன் சொல்றோம் பூரா நீ தீவிரவாதிரா? தீவிரவாதியா கூட வர்றதுக்கு யோக்கியமா சுயரூபத்தில் வரல, சுண்ணத்து பண்ணிக்கிட்டு வர அயோக்கிய பசங்க நீங்க. அதுக்கு கூட யோக்கியமா வர்றதுக்கு தெகிரி இருக்கா, நெஞ்சுரம் இருக்கா? நீங்க இந்த தேசத்தின் கொடியை வடிவமைத்தவன், இந்த தேசத்தின் கோட்டையை கட்டியவன். ஏன் கேட்கிற, இந்த நாட்டுடைய சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் 3 முறை அப்பழுக்கற்ற நேர்மையாளராக இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவன் இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இருந்திருக்கிறான். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமாடா? அயோக்கிய பசங்களா சொல்ல முடியுமாடா? ராமேஸ்வரத்திலிருந்து வெறும் 2 கட்ட பேக்கில் துணிமணியும் கையிலையும் ஒரு கோட்டு சூட்டையும் எடுத்துக்கிட்டு வந்த எங்கள் அப்துல் கலாம், நான் கேட்குறேன், தயிர் சோறும் இட்லியும் கண்டுபிடிச்ச இந்தியா, தயிர் சோறும் இட்லியும் கண்டுபிடிச்ச இந்தியான்னு வெளிநாட்டுக்காரன் கிண்டல் கேலி பேசிய போது, தயிர் சோறும் இட்லியும் கண்டுபிடிச்ச இந்தியா இல்லடா, கண்டமுட்டு கண்டம்பாயும் ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியும் என்று சாதித்து காட்டிய எங்கள் ராமேஸ்வர இஸ்லாமியன் எங்கள் அப்துல் கலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஐஎம்எம் ஐஐடி ஏஎம் எல்லா கல்லூரியிலையும் 750 பேராசிரியர், எங்க பேராசிரியருக்கு தெரியும், அவ்வாளே இருக்கிறான். அந்த பேராசிரியர்கள் அவ்வாளே படிக்கிறோம், அவ்வா விட்டு புள்ளியே படிக்கணும். எங்க கேரளாவில இருந்து வந்த என் தங்கை போன்றவர்கள் வந்து படிக்க வந்தா தானா செத்துருன்றான். இது இந்திய நாடு, சட்டங்க அனைவருக்கும் சமமா இருக்கு. அதுலயும் கொஞ்சம் நெஞ்சம் இஸ்லாமிய விட்டு புள்ள படிக்க கூடாது, இஸ்லாமியம் படிக்க கூடாது. வந்தா யூடிசிக்கு 7 தூக்கம் கொன்னு போட்டு கதையை முடிச்சிருவான். ஆனா இன்னைக்கு 750 பேராசிரியர் 99% அங்க உட்காந்துக்கிட்டு மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இயற்கை காற்றோடு வாழ்றீங்களே, அந்த ஐஐடியும் ஐஎம்எம்மும் யாரு கொண்டு வந்தது? எங்கள் அப்துல் கலாம் ஆசாத் என்கிற என் இஸ்லாமிய மத்திய அமைச்சராக இருந்தவன் தான் கொண்டு வந்தான். வாக்காப் எல்லையில மக்களை கொண்டு வந்து அணிவகுத்து உட்கார வச்சு இந்திய ரத்தத்தை ஊற்றுங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. பாகிஸ்தான் பார்டர்ல அந்த கொடி அணிவகுப்புல நான் கேட்கிறேன், அந்த கொடி அணிவகுப்புல கையை தூக்கி காலை தூக்கி சல்யூட் அடிச்சு நாங்கள் இந்தியர்கள் என்கிற வெறி உணர்வை ஊட்டுவதற்கு ஒரு பாடல் ஒப்பிக்கப்படுகிறது இல்லதா, ஒளிபரப்பப்படுகிறது இல்லவா? அந்த பாடலை இந்திய நாட்டில் நாங்கள் 100 கோடி இந்துக்கள் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த 100 கோடியில் சேர்ந்தவன் எவனும் இசையமைத்து பாடி இந்த உணர்வை பட்டி தொட்டி எல்லாம் ஓட்டவில்லை. எங்கள் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் தான் என்கிற இஸ்லாமியன் தான்டா உருவாக்கினான். ஏன் 50,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என் தாய்மொழியாம் செம்மொழிக்கும் இசையமைத்து தந்தவன் எங்கள் ஏஆர் ரகுமான் என்கிற என் இஸ்லாமிய சகோதரன். நேரம் இல்லை எனக்கு, எப்படி பேச்சு தொடங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் பேராசிரியர் 10 மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன், இந்த நாட்டின் வளர்ச்சியில், இந்த நாட்டின் வளத்தில், இந்த நாட்டின் தியாகத்தில், இந்த நாட்டின் சுதந்திர காற்றில் எல்லாவற்றிலும் 2.5 கலந்திருக்கிற என் இஸ்லாமிய சகோதரனை பார்த்து நீ சிஏவுக்காகவும் என்ஆர்சிக்காகவும் என்பிஆருக்காகவும் ஆவணங்களை தாக்கல் செய்கிறாய். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்தில் வந்தால் விரட்டி அடிப்போம் என்கிறாய். நான் கேட்கிறேன், விரட்டி அடிக்கிற கூட்டமலடா இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்கள் நாங்கள், இந்த நாட்டின் பூர்வீகுடி இந்தியர்கள் நாங்கள், இந்த தேசத்தை கட்டமைத்து உருவாக்கியவர்கள் நாங்கள். இந்த தேசத்தின் வளமிக்க அத்தனை செல்வங்களும் செழிப்புகளும் எங்களுக்கே உரியது. என் இஸ்லாமிய சமூகம் சிப்பாய் கழகத்தில் தொடங்கி ஈழத்தின் இடப்படுகொலையில் வரையில் இந்த மண்ணில் பிறந்த என் இஸ்லாமிய சகோதரன் எங்களோடு 2.5 கலந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கிறான். ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொத்து குண்டுகளை போட்டு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு சிங்கள பேரினவாத போது அரசு கொன்று குவித்த போது இந்த மண்ணில் இந்துக்களின் சார்பாக முதல் உயிர் பலியாகவில்லை, முதல் உளி பலியானது எங்கள் திருச்சியை சேர்ந்த அப்துல் ராவுப் என்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரன். அந்த தியாகம் செய்த அந்த ஈழத் தமிழர்களுக்கும் குடியுரிமை இல்லை, இந்த நாட்டை கட்டி அமைத்து உருவாக்கி தந்தவனுக்கும் குடியுரிமை இல்லை. இன்றைக்கு எங்கள் மாமி யாரு?
நிர்மலா சீதாராமன் இந்திய நாட்டின் நிதி அமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அந்த கஜானாவுக்கு முன்னே அந்த கஜானா என்கிற இந்திய நாட்டின் களஞ்சியம் உருவாவதற்கு அள்ளி அள்ளி கொடுத்த சமூகம் உழைத்து தேய்ந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அள்ளி கொடுத்து கஜானா என்கிற முதல் இந்திய நாட்டின் பொருளாதார கொள்கை வகுப்பதற்கு நிதியை அள்ளி கொடுத்தது என் இஸ்லாமிய மன்னர்கள் தான்டா, என் இஸ்லாமிய மன்னர்கள் தான். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், இதான் இருக்கும், கிராஸ் பெல்ட் இருக்கும், அருகம்புல் இருக்கும். ஆனால் இவங்கிட்ட தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், கோமகம் இருக்கும், உலகத்தில் நவை உயர்ந்த சென்ட்டு கிண்டு எல்லாமே இருக்கும் என் ஆளுகிட்ட. ஆனால் அப்படியேப்பட்டவன் தான் இந்த தேசம் ஒன்றா இருக்கிறதுக்கு இந்த வச்சிக்கின்னு அள்ளி போய் கொடுத்தான். 150 கோடி 2 பேர் கொடுத்த. ஏன்? கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி என்று நாம் படிக்கிறோமே, அந்த கப்பல் ஓட்டிய தமிழன் சுதேசி கொள்கையை கடைபிடித்து இந்திய நாட்டின் தேசிய கொள்கையாக இருக்கிற சுதேசி கொள்கைக்காக நாமே கப்பல் வாங்குவோம் என்று சொன்னபோது இந்த நாட்டில் இருக்கிற RSS கும்பல், இந்து மத கும்பல், அர்ஜுன் சம்பத் கும்பல்கள், கச்சிராஜா கும்பல்கள் அள்ளி கொடுக்கவில்லை. என் இந்திய நாட்டில் வாழ்கின்ற என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 மரக்காயர் குடும்பத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரன் தான் 8000 பங்குகளை வாங்கி 2 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்த வரலாறு இருக்கிறது. வரலாற்றை படிங்கடா, வரலாற்றை படிங்கடா. இங்கே இருக்கிற எங்கள் கண்முன்னே இருக்கிற எங்கள் சிப்பாய் கழகத்திற்கு ரத்த ஆறு ஓடி ஆகையாக இருக்கிறதே, இந்த அகழியில் ரத்த ஆறு ஓடியதே, அந்த ரத்தம் சிந்திய ரத்தம் என் இஸ்லாமிய லட்சக்கணக்கான என் தொண்டர்களுடைய ரத்தம், என் ராணுவ வீரர்களுடைய ரத்தம். ஏன் இன்றைக்கு தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன ஐயா பசும்புல் முத்துராமலிங்கன் தேவன் என்கிற அந்த தலைவனை அந்த மண்டலத்தில் உருவாக்கி தாய் பெற்று வளர்த்தவள் குறைவு சின்ன வயதில் இறந்து விட்டாள். ஆனால் அந்த தலைவனை உருவாக்குவதற்கு மார்பில் பால் கொடுத்து வளர்த்தவர் ஒரு இஸ்லாமிய என் தாய் என்கிற வரலாற்று செய்தியை சங்கிகளே தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அந்த போர்க்குணம் கொண்ட சமூகத்தில் ஆள் கிடைக்காதா? முஸ்லிம்களிடத்தில் கலவரம் செய்வதற்கு என்று பார்க்கிறாய். வன்னியர்கள் வேல்முருகனுக்கு எதிராக ஆளை பிடிக்காதா என்று ஹெச் ராஜா ட்விட்டரில் தினமும் ட்வீட் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மயிரையும் புடுங்க முடியாது ஒன்னால், ஒரு மயிரையும் புடுங்க முடியாது ஒன்னால். நான் உயிர் உள்ளவரை என்னுடைய உறவுகளை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய மாமனை, என்னுடைய மச்சானை, என்னுடைய அப்பாவை, என்னுடைய அத்தாவை நான் வணங்குவேன், நான் போற்றுவேன், நான் சகோதரனாக ஏற்றுக்கொள்வேன். இது என்னிடமிருந்து இவர்களை பிரிப்பதற்கு நீ யார்? உனக்கும் எனக்கு என்ன உறவு? நீ யார்? இந்த கேள்வி நான் உன்னிடத்தில் எழுப்புகிறேன். அதற்காக சொல்லுகிறேன், அருமை சகோதரர்களே, நாங்கள் இருக்கிறோம். இங்கே மேடையிலே பேராசிரியர் அவர்கள் பேசுவதற்கு அழைத்தார். ஒரு பக்கம் வேல்முருகன், ஒரு பக்கம் ரவிக்குமார், ஒரு பக்கம் துரைமுருகன், ஒரு பக்கம் அழகிரி என்று அத்தனை மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் சகோதர சக்திகளும் எங்கள் உறவுகளாக உங்களை பார்க்கிறோம். எங்கள் ரத்த நாணங்களில் 2.5 கலந்த எங்கள் உறவுகள் மீது ஒரு துரும்பு பட்டாலும் அது எங்களை தாண்டிதான் போடும் வடதமிழ்நாட்டில். இதைத்தான் தென் தமிழ்நாடும் சொல்லுகிறது. இந்த புரிதலோடு இருக்கிற இந்த சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற இந்த தமிழர் நிலத்தில் எத்தனை ராஜாக்கள் எம்பி குதித்தாலும் உங்கள் தாமரையும் மலராது, உங்களுடைய கனவுகளும் பலிக்காது. இந்திய நாட்டில் எந்தெந்த மாநிலத்திலோ எம்எல்ஏ எம்பி பதவிகளை உங்களால் பிடிக்க முடிந்தது. இந்த சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழர் நிலத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட கொடுப்பதற்கு உங்களை ஓட ஓட விரட்டிய கூட்டம் தமிழர் கூட்டம். அந்த கூட்டத்தில் இருந்து சொல்லுகிறோம், நீ என்ன அரிசி? நான் கேட்குறேன், நரிக்குறவர்னு ஒரு என்ன நாடோடி நான் வாழ்றான். அவங்கிட்ட போய் நரேந்திர மோடியே, அமித்ஷா கும்பலே அவங்கிட்ட போய் உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க பாட்டன் இங்க பிறந்ததுக்கு ஆவணம் எடுத்து வந்தா என்ன எடுத்த கோவணத்தை காட்டுவான். அவுத்து என்னத்தை காட்டுவான்? மலையில ஒரு இனம் இருக்கு, இருளர் இனம் இருக்கு, பாம்பு கீரியை பிடிச்சி வாழ்ற இனம். அவங்ககிட்ட எதிராக காட்டுவான், சுளிக்கு தான் கொண்டாந்து காட்டுவான், அவனுக்கு நேராக காட்டுவான் நெஞ்சில். அவங்ககிட்ட போய் ஆவணத்தை கொடு. என்ன ஆவணத்தை கொடு? கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் மீனவ சகோதரன் சுனாமி என்கிற ஆழி பேரலையும் இயற்கை இடர்பாடுகளும் இடமிட்டு இடம் நகர்கிறானே, அவன் வீடு வாசல் கடலெண்ணை அடித்து செல்கின்ற போது எல்லா ஆவணங்களையும் பறிகொடுத்து நிற்கிற அவன் இந்திய நாட்டின் குடிமகன் அல்லையாடா? அந்நிய சிறுவனை ஈட்டித் தருகிற என் கடலோடி இடத்தில் எந்த ஆவணத்தை போய் கேட்பாய்? நான் கேட்கிறேன், இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களை மட்டும் புறந்தள்ளுவது அல்ல. உழைக்கும் பாட்டாளி வர்க்கமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை இனங்கண்டு ஒதுக்குற இந்த ஆரிய சூழ்ச்சியை வென்றெடுப்போம், வென்றெடுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க வரான், அடுத்தது கிறிஸ்துவர்கிட்ட வருவான், அப்புறம் ஆதிக்குடி மலைவாழ்வு மக்கள் கிட்ட வருவான். நீட்டணும், திட்டம் எடுக்கணும், மலையை கைப்பற்றணும், வெளியேறுங்கம்மா, ஒரே திறந்த சிலைகளை கொண்டு போய் அடைக்க போவான். ஆக இந்துக்களாக இன்றும் வாழ்கிற இஸ்லாமிய தமிழர்களை பார்த்து கேட்கிறேன், இஸ்லாமியர்கள்லாம் இனிமே பாகிஸ்தான்ல இருந்து வந்தமா? பாகிஸ்தானே நாங்க பார்த்து கொடுத்த நாடுன்றோம். அரபு தேசத்துல இருந்து வந்தவங்க, நீங்க அங்க போ. இந்த காளியாங்குட்டி சிலது பேசி கிடக்கு முகநூல்ல, ட்விட்டர்ல, டிவியில் உட்காந்துட்டு. இப்பெல்லாம் நான் டிவி பார்த்துக்கே போறதில்லை. வந்து உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசுறான், கோவம் வருது, எவங்க அரைஞ்சலாமனு தோணுது, அதனால போறதில்லை. அதனால வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமியர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேசம் வளர்ச்சியிலும் சரி, தியாகத்திலும் சரி, அர்ப்பணிப்பிலும் சரி, ஏன்
சுபாஷ் சந்திர போஸ் ஐயனை படம் நடத்தினானே, அந்த தியாக வேங்கையின் தளபதியாக இருந்தவன் என் இஸ்லாமிய சகோதரர்கள். ஏன் வேலு நாச்சியார் ஒரு வெள்ளக்காரங்கிட்ட அந்த மண்ணை கொடுத்து விட்டு மருது சகோதரர்கள் தவித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய ஹைதர் அலியினுடைய படைதான் திண்டுக்கல்லில் முகாமிட்டு கூட்டு ஆயுத பயிற்சி கொடுத்து பாதுகாத்து வெள்ளையங்கிட்ட இருந்து இந்திய சமஸ்தானத்தில் ஒரு சமஸ்தானம் இழந்ததை மீண்டும் பெற்று தந்தது என் இஸ்லாமிய திப்புவின் படை, திப்பு சுல்தானின் படை என்பது வீர வரலாறு. வெள்ளக்காரன் பீரங்கி படையை கொண்டுட்டு வரான்னா என் திப்பு சுல்தானும் பீரங்கி படையை கொண்டு வந்து நிறுத்திய வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த இனம். இந்த இனத்தை அந்நியன் என்று சொல்வதற்கு எந்த அயோக்கிய பெயர்களுக்கும் யோக்கியதை இல்லை. எதிர்ப்போம், முறியடிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.